கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை பகுதியில் ஓணம் சத்யா விருந்து நடைபெறுகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை பகுதியில் ஓணம் சத்யா விருந்து நடைபெறுகிறது. இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அவர்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மனு. ஓணம் என்றாலே இந்த சத்யா விருந்து அப்படிங்கிறது கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் கன்னியாகுமரி, கேரளத்தை ஒட்டியிருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் எந்த விதமாக சிறப்பாக இது கொண்டாடப்படுகிறது? அதாவது ஓணம் பண்டிகை என்பதை ஓண சத்யா தான் அந்த நிகழ்ச்சி, அந்த பண்டிகையினுடைய முக்கிய ஒரு பங்காக உள்ளது. இந்த ஓணம் சத்யா என்பது வழக்கமாக இந்த ஓணப்பண்டிகையை கொண்டாடக்கூடிய மக்கள் அவர்களுடைய வீடுகளில் பல்வேறு வகையான கூட்டுகள் தயார் செய்து வீட்டில் இருந்தே அந்த ஓண சத்யா உண்ணுவது வழக்கம். அது கேரளாவில் இருந்தாலும் அதே இன்று அனைத்து தரப்பு மக்களும் அவர்களுடைய வீடுகளில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உறவினர்கள் என பலரை சொந்த ஊருக்கு வந்து இந்த ஓணப்பண்டிகை கொண்டாடக்கூடியது வழக்கம். ஆனால் குமரி மாவட்டம் குழித்துறையை பொறுத்த அளவில் இங்கு இருக்கக்கூடிய, அதாவது தபால் நிலையம் சந்திப்பு பகுதியில் 41 ஆண்டுகளாக இந்த ஓணம் பண்டிகையை கொண்டாடக்கூடிய இளைஞர்கள் இயக்கம் சார்பில் இந்த ஓணப்பண்டிகை என்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்கள் ஒரே இடத்தில் கூடி 11 வகையிலான கூட்டு, 5 வகையிலான கறிகள் மற்றும் 3 பாயசத்துடன் இந்த ஓண சத்யா என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு இந்த ஓண சத்யா என்பது தற்போது இந்த குழித்துறை தபால் நிலையம் சந்திப்பில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மண்டபத்தில் வைத்து நடைபெற்று வருகிறது. இந்த சத்யாவுக்கான ஏற்பாடுகள் இந்த ஊர் மக்களை திரண்டு இந்த 11 வகையிலான கூட்டு மற்றும் கறிகளை தயார் செய்து இந்த ஓண சத்யா தற்போது நடைபெற்று வரும் நிலையில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் இந்த ஓண சத்யை அருந்துவதற்காக தயாராக நிலையில் உள்ளது. இந்த சத்யாவை பொறுத்த அளவில் இஞ்சி, நாரங்காய், மாங்காய், கிச்சடி, பச்சடி, 2 வகையிலான பச்சடி, கூட்டுக்கறி, அவியல் என பல்வேறு வகையிலான 11 வகையிலான கூட்டுகள், பருப்பு, சாம்பார், ரசம், புளிச்சேரி, ரசம், மோர் போன்ற கறிகளுடன் தான் இந்த சத்யா தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த சத்யா ஓணப்பண்டிகையை முன்னிட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எந்த வீடுகளிலும் ஓண சத்யா தயார் செய்யாமல் இந்த குழித்துறையில் இருக்கக்கூடிய பொதுவாக ஊர் மக்களை திரண்டு நடத்தக்கூடிய இந்த ஓண சத்யாவை தற்போது மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டு இந்த ஆண்டு ஓணத்தை சிறப்பாக கொண்டாடி வரும் நிலையில் இன்று மாலையில் இந்த பகுதியில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், ஓணம் பண்டிகையை முன்னிட்டு நடைபெறக்கூடிய பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. காலையிலிருந்து மாவேலி ஊர்வலம் என்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் சென்று மாவேலி மன்னர் அந்த மக்களுக்கு வரம் கொடுக்கக்கூடிய ஒரு, ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது தற்போது நடந்து முடிந்த நிலையில் இந்த பகுதியில் இந்த ஓண சத்யாவில் பங்கேற்பதற்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த ஓண சத்யா அந்தக்கூடிய காட்சியை தான் நமக்கு பார்க்க முடியுது. இதன் பிறகுதான் பல்வேறு நிகழ்வுகள், அதாவது வடம்பலி, முக்கியமா இந்த வடம்பலி போட்டி என்பது இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஓண சத்யா நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் தான் இந்த ஓண சத்யா வடமொழி போட்டியும் தற்போது நடைபெற உள்ளது. மாலையில் இந்த கலை நிகழ்ச்சிகள் என்பது இந்த தபால் நிலையம் சந்திப்பு பகுதியில் நடைபெற உள்ளது. அதிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இந்த நிகழ்ச்சியை, ஓணம் பண்டிகை, இந்த ஆண்டு ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி முடிப்பதற்காக தயாரெடுப்பில் உள்ளது. கார்த்தியா, ஓணம் என்று சொன்னாலே சத்யா என்ற வார்த்தை ஒட்டிக்கொள்வது போல மிகவும் பிரசித்தி பெற்றதாக இந்த ஓணம் விருது அப்படிங்கிறது இருக்கிறது. இந்நிலையில் கன்னியாகுமரி குழித்துறையில் ஓணம் விருந்து தயாரிக்கக்கூடிய, சாப்பிடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மனு.